சஜிதா செய்யுங்கள் வந்திருக்கு பாருங்க. சஜிதாண்ட என்ன? சஜிதாவுக்கு அகராதியில் ஒரு அர்த்தம் இருக்கிறது, இஸ்லாமிய வழக்கத்தில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அகராதியில் உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டா பணியுதல் அர்த்தம். சஜிதான என்ன அர்த்தம்? பணியுதல். இப்ப இஸ்லாம் வந்த பிறகு ஒரு புதுசா ஒரு வணக்கத்தை உண்டாக்கி அதை சஜிதான் இஸ்லாம் பெயர் சுட்டிக்கிருச்சு. சஜிதாங்கிற சொல்லையே இஸ்லாம் உண்டாக்கல. குரான்ல வந்த பிறகுதான் சஜிதாங்கிற சொல்ல அரபு மொழிக்கு தெரியுமா? இல்ல. குரான் வர்றதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடியே அந்த மக்கள் சஜிதாங்கிற சொல்ல யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. என்ன அர்த்தத்தில் யூஸ் பண்ணுவாங்கன்னா பணிதல்ங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் சொல்ல கேட்டு ஒருத்தர் நடக்கிறாருன்னு கேட்டா இவருக்கு அவர் சஜிதா செய்யறாரு பணிகிறாருன்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் வந்த பிறகு என்ன செய்யுதுன்னு கேட்டா அந்த சொல்ல இன்னும் குறிப்பிட்ட வணக்கத்துக்கு பேராக்கிருச்சு. நெத்தியை கொண்டு நிலத்துல வச்சு இதுக்கு பேர் சஜிதா. இப்படித்தான் எல்லா சொற்களும் தொழுகைங்கிறோம், சலாத்துங்கிறோம். இந்த சொல்ல நபிகள் நாயகம் கண்டுபிடிச்சாங்க இல்ல. இந்த சொல்ல அந்த மக்கள்கிட்ட ஆல்ரெடி யூஸ்ல இருந்தது, வழக்கத்தில் இருந்தது. அவங்க என்ன பிரார்த்தனைங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்திட்டு வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வணக்கத்தை உண்டாக்கி இதுக்கு பேர் தொழுகை அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. சொல்லு அங்கதான் எடுத்துக்கிட்டாங்க. சொல்லு அந்த மொழியில என்ன சொல்லி இருந்ததோ அந்த சொல்ல யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப நம்ம தமிழ்ல நோன்புங்கிறோம். நோன்புங்கிற சொல்ல இஸ்லாமா கண்டுபிடிச்சு ஏற்கனவே வேற ஒரு அர்த்தத்துக்கு அந்த மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு சொல்ல. நம்ம அந்த நோம்புங்கிற சொல்ல பயன்படுத்திட்டோம். நம்முடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு கடமைக்கு நம்ம தமிழ்ல பயன்படுத்திக்கிட்டோம். இந்த சொல்லி என்னடா கண்டுபிடிச்சோம்? முஸ்லீம்களா கண்டுபிடிச்சோம்? இல்ல. தொழுகைன்னு சொல்ற ஒரு குறிப்பிட்ட வணக்கத்துக்கு தமிழ்ல இந்த சொல்லு முஸ்லீம் கண்டுபிடிச்சதா? திருவள்ளுவரே சொல்றாரு, தொழுகைங்கிற சொல்லத்தானே செய்யறாரு. பெய்வம் தொழால் குழுநன் தொழுதல் வாழ் பெய்யன பெய்யும் மழைந்து தொழால் என்று சொல்லத்தானே செய்யறாரு அவரு. தொழுகைங்கிற சொல்லி ஏற்கனவே இருக்கு தமிழ் மொழியில. நம்ம அதிலிருந்து எடுத்துக்கொண்டு இந்த குறிப்பிட்ட வணக்கத்தை தொழுகை ஆக்கிக்கிட்டோம். இந்த மாதிரிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அரபு மொழியில இருந்த சொற்களை எடுத்து குறிப்பிட்ட வணக்கத்துக்கு பெயர் சூட்டினார்கள். அப்ப சஜிதாவுக்கு அகராதி அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பணியுதல் அர்த்தம். இஸ்லாம் சொன்ன வந்த பிறகு அதுக்கு காட்டின அர்த்தம் என்னன்னு கேட்டா தீ முட்டுக்காலு கை இதெல்லாம் வச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு சாஸ்தாங்கம் பண்ற முறைக்கு சஜிதான் பேர் வந்துருச்சு. குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு அர்த்தத்திலையும் இந்த சொல்லு பயன்படுத்தப்படுது. சில இடங்களில் நம்ம வணக்க தொழுகையில் உள்ள சஜிதா இருக்க அந்த அர்த்தத்திலையும் குர்ஆனில் பயன்படுத்தப்படுகிறது. சில இடங்களில் பணிதல் என்ற அர்த்தத்திலையும் பயன்படுத்தப்படுகிறது. எப்படி அல்லாஹ் சொல்றான்? அப்ப சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் எனக்கு சஜிதா செய்ய கண்டேன் அப்படின்னு யூசுப் நபி சொன்னதாக திருக்குர்ஆன்ல 12வது அத்தியாயத்தில் யூசுப்ல எடுப்புல வர நீங்க பார்க்கலாம். அப்ப சூரியன் எப்படி சஜிதா செய்ய? முட்டுக்கால் இருக்கா? அதுக்கு நெத்தி இருக்குதா? அது மடிச்சு போட்டு இப்படி வச்சு செய்யுமா? அதுக்கு சூரியனுக்கு செய்ய முடியுமா? அப்ப சூரியன் சஜிதா செய்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சந்திரன் சஜிதா செஞ்சதாக குர்ஆன்ல சொல்றான், நட்சத்திரங்கள் சஜிதா செய்ததாக சொல்லி காட்டுறான். அலம் தர அலம் இரவு அண்ணல்லாக எஸ்துலகும் அந்தி சமாவாத்து வானங்களில் உள்ளவர்களும் மண்பில்லவர்களும் பூமியில் உள்ளவர்களும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்வதை பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த வரிசையா என்ன சொல்றான்னு கேட்டா அவசரம் சூழல் கமரு உண்ணுஜூமு சூரியன் சந்திரன் மரங்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்வதை நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்கறான். மரம் எங்க சஜிதா செய்த? அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யலையா? நின்றுட்டு ஒரு வாட்டுக்கு நீங்க என்னைக்காவது மரம் குனிஞ்சி முட்டுக்கால வச்சு அப்புறம் நிறுத்தி வச்சு பாத்தீங்களா? நிறுத்தி இருக்கா மரத்துல? மரத்துக்கு அதெல்லாம் கிடையாது. அங்கெல்லாம் என்ன அர்த்தம் செய்யணும்? மரங்களே அல்லாஹ் என்ன நோக்கத்துக்கு படைச்சிருக்கிறானோ அந்த நோக்கத்துக்கு ஏற்பது நடந்துகிட்டு வளர்ந்தா வளருது, காஞ்சி போனா காஞ்சி போயிடுது, கனி கொடுந்தா கனி கொடுக்குது, உதிர்ந்து போனா உதிர்ந்து போயிடுது. அல்லாஹ் என்ன மாதிரி உத்தரவு போடுகிறானோ அதற்கேற்ப எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. சூரியனை சுத்த சொன்னா சுத்துது, போக சொன்னா போகுது, அதுக்கு வேகத்தை அவன் நிர்ணயிச்ச வேகத்தில் போய் கொண்டிருக்கிறது. அதுல எனக்கு டயர்டா இருக்குன்னா சொல்லாது. அல்லாஹ் எதுக்கு படைச்சு வச்சுக்கிறானோ அந்த வேலை வாட்டி நடந்து கொண்டே இருக்கும். இதுதான் அதுக்கு அர்த்தம். இந்த மாதிரி ஏராளமான அது மாதிரி சூரத்து நஜ்முல ரஹ்மான்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் சொல்றான் அந்நஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான். நஜ்முனா செடி கொடிகளும் மரங்களும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கின்றன. செடி கொடிகளும் சஜிதா செய்யலாம், மரங்களும் சஜிதா செய்கின்றன. மரங்கள் எப்படி சஜிதா செய்யும்? அதுக்கு என்ன அர்த்தம்? மரங்கள் சஜிதா செய்யுதுன்னா இதான் அர்த்தம். மரங்கள் சஜிதா செய்யுதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ஆர்டருக்கு பணிந்து நடக்கிறது. ரெண்டு அர்த்தம் ஆச்சா? அப்ப சில இடங்களில் சஜிதாங்கிற அர்த்தமும் இருக்கு. நம்மளை நோக்கி எல்லாம் உத்தரவு போடுறான் சஜிதா செய்யுங்கள், அது சஜிதான் விளைவிக்கலாம். சில இடங்கள்ல பணியுதல் அர்த்தமும் வச்சுக்கலாம். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்ற பொறுத்தவரைக்கும் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடுறான். என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்றான்னு கேட்டா லா தஸ்ஜுது லிஷமரி லிஷம்சி வலாலில் கமரி, நீங்கள் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜிதா செய்யாதீர்கள், வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி கலகஹுன்ன, படைத்த இறைவனுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சஜிதா என்று நீங்கள் செய்வதாக இருந்தால் படைச்சவனா இருக்கணுமே தவிர படைக்கப்பட்டவர்களோ சஜிதா செய்யக்கூடாது என்று அல்லாஹ் ஆர்டர் பண்ணியிருக்கும் பொழுது அந்த சஜிதா செய்யுமாறு அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்க முடியாது. பணியை சொல்லியிருப்பான். அவர் ஒத்துக்கிட்ட ஊரை ஒத்துக்கிட்டியா? அப்ஜெக்ஷன் பண்ணீங்கள அவர் வசந்த வந்து காட்டிட்டானா அதை ஒத்துக்க.
அதை ஒத்துக்கிட்ட ஒரு உயர்ந்தவர் நீங்க மற்றொன்று ஒத்துக்க, அதான் சைதாவுக்கு அர்த்தம். உயர்வை ஒத்துக்கொள்ளுங்கள், அவருக்கு பணியுங்கள் என்பதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர அவங்க போய் நெத்தியை கொண்டு நிலத்தில் வச்சு செஞ்சாங்க என்று என்ன செய்ய முடியாது, அர்த்தம் கொள்ள முடியாது. அப்படியே கொண்டாலும் கூட நமக்கு இடப்பட்ட கட்டளைக்கு பிறகு செஞ்சாங்க. நமக்கு அல்ல கட்டளை தான் இல்லை, வானவர்களுக்கு அல்ல கட்டளை ஒரு பேச்சு வச்சுக்கிறோம். அந்த சஜிதான வச்சுக்கொண்டாலும் கூட அல்ல ஆர்டர் பண்ண செஞ்சாங்க. உனக்கு ஆர்டர் என்ன பண்ணிருக்கான் செய்யக்கூடாது. நமக்கு விட்ட ஆர்டர் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் யாருக்கெல்லாம் மன்னர்களுக்கு சைதா செய்யற காட்சியை நாங்க பாக்குறோம், உங்களுக்கு நீங்க எவ்வளவு தகுதியான ஆளு, உங்களுக்கு நாங்க அந்த சைதாவை செய்யறோமே கேட்கும் பொழுது கூடாது, எந்த ஒரு மனிதனும் எந்த மனிதனுக்கும் சாஷ்டாங்கம் பண்ண அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சேபனை பண்ண பிறகு நம்ம செய்ய முடியாது. மலக்க செஞ்சு இருந்தாலும் சரி, அவருக்கு கட்டளையிட்டனால செஞ்சார். உனக்கு என்ன கட்டளை? செய்யக்கூடாது. நமக்கு இடப்பட்ட கட்டளை என்ன? செய்யக்கூடாது, முடிஞ்சு வச்சுக்கல. அப்படி எடுத்துக்கொண்டோமையானால் இதை வச்சு வழிகெடுப்பதற்கு எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லை. நம்ம வந்து விளங்கிக் கொள்ளணும். சரி வருவோம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான்ல, இதுக்கு கதை. சஜிதா செய்யுமாறு கட்டளையிட்ட உடனே சஜிதாவில் விழுந்தாங்களே, 500 வருஷம் சஜிதாவில் இருந்தாங்களாம். இந்த கிசாவில் கசசுல மாதிரி கிசாவுல இந்த மாதிரி நபிமார்கள் வரலாறு இந்த மாதிரி குப்பைகள் என்ன இருக்காங்க அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. சஜிதாவில் விழுந்தவன நெச சஜிதான்னு இவங்க எடுத்துக்கொண்டு 500 வருஷம் சஜிதாவில் அப்படி கிடந்தார்கள். 500 வருஷம் அவர் நிற்கிறார் போல இருக்குது. இவங்க சஜிதாவில் கிடக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் 500 ஆண்டுகளுக்கு பிறகு அல்ல எழுப்பி விட்டு போதும் சொன்ன பிறகு எந்திரிச்சாங்கன்னு சொல்லி நான் கிறிஸ்தா எழுதி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. பணியை சொன்ன அல்ல, பணியை ஏத்துக்கிட்டாங்க. ஒரே ஒருத்தன் மறுத்தான். மாணவர்கள் சஜிதா செய்தார்கள், இப்லீஸை தவிர வருது. இந்த இடத்துல இந்த இப்லீஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறோட அவன் பின்னி பிணைஞ்சிருக்கிறான், நம்மளோடையும் பின்னி பிணைஞ்சிருக்கான். அதனால என்ன செய்யணும்? அவரோட மட்டும் பின்னி பிணையல, அப்ப நம்மளோடையும் பின்னி பிணைஞ்சிருக்கிறதுனால இப்லீஸை பத்தி ஒரு என்ன தெரியணும்னு கேட்டா, இப்ப இப்லீஸ் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆன்ல இருந்து கானமினல் ஜின்னின்னு அல்லாஹ் சொல்றான். இப்லீஸை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவன் ஜின் என்ற இனத்தை சேர்ந்தவனாக இருந்தான், அவன் மலக்கு இல்ல. இப்லீஸை பத்தி அல்லாஹ் சொல்றான் என்னன்னு கேட்டா, அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவன் ஒன்னு சொல்றான். ரெண்டாவது ஒன்னு சொல்றான்னு கேட்டா, அவனுக்கு புள்ள குட்டி எல்லாம் இருக்குன்னு வேற சொல்றான். அப்ப தத்தகீது உணவு துர்ரியத்தகு அவுலியா மின் தூனி, அவனையும் அவனுடைய புள்ள குட்டிகளையும் நீங்கள் உங்களுடைய உற்ற தோழர்களாக ஆக்கிக் கொள்ள பார்க்கிறீர்களா அப்படின்னு சூரத்துல் கஹ்ஃப் நினைக்கிறேன். அதுல கேட்கிறான் அல்லாஹ். அப்ப அந்த இப்லீஸுக்கு வந்து புள்ள குட்டி இருக்குன்னு வருது. மாணவர்களுக்கு அதெல்லாம் கிடையாது. மாணவர்கள் ஆண்பால் பெண்பால் கிடையாது, அவங்களுக்கு புள்ள குட்டிலாம் இருக்க முடியாது. அப்ப இவன் ஜின் என்ற இனத்தை சேர்ந்தவன் என்று குர்ஆன் தெளிவா சொல்லுகிறது. அவனுக்கு புள்ள குட்டி இருப்பதாகவும் சொல்லுகிறது ஒண்ணு. அதே நேரத்தில் வந்து மாணவர்களை சஜிதா செய்யும்போது அங்க அவன் இருந்திருக்கிறான். சஜிதா செய்ய சொன்னது மாணவர்களுக்கு. மாணவர்கள் இருக்கிற சபையில் இவனுக்கு என்ன வேலை? இவன் ஜின்னுங்கிறது ஒரு தனி வேணும். அவன் மெட்டீரியலே வேற. ஜின்னு வந்து படைக்கப்பட்டது வந்து நெருப்பில் இருந்து படைக்கப்பட்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வானவர்கள் படைக்கப்பட்டது ஒளியில் இருந்து படைக்கப்பட்டதாக நமக்கு ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்ப வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவன் வந்து நெருப்புல படைக்கப்பட்டவன் ஜின்னு. அவனே அப்படித்தான் சொன்னான். சையாசியை சொல்லும் பொழுது நான் எப்படி செய்வேன்? கலக்தனி மின்னாரின் கலக்தகு மின்தி, என்னை நெருப்பால் படைத்தாய், அவரை மண்ணால் படைத்தாய். நெருப்பை விட மண்ணை விட நெருப்பு வசதி இல்லையா? நெருப்பு வந்து மேல இருக்கு, இப்படி நெருப்பு மேலே இருக்கு, மண்ணை விட கீழே விழுவோம், நெருப்பு கொண்டு மேலையில போவோம் அப்படி சொல்றாங்க. நெருப்பு வந்து மண்ணை விட வசதி இல்லையா, நான் எப்படி அவருக்கு பணிவேன் அப்படின்லாம் சொன்னால அதுல இருந்து என்ன விளங்குது? அவனுடைய மூலப்பொருள் வந்து நெருப்புன்னு விளங்குது. அப்ப நெருப்பால் படைக்கப்பட்ட ஒருத்தன், ஜின் இனத்தை சேர்ந்த ஒருத்தன் வானவர்கள்ட்ட இருக்கிறது எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். இந்த சந்தேகத்திற்கு வந்து குர்ஆன்ல நீங்க தேடி பார்த்தீங்கன்னா வானவர்களோட இருந்தான்ங்கிறது மட்டும்தான் இருக்குது. அந்த சபையில் அவன் இருந்திருக்கிறான், அது மட்டும் வழங்குறது. எப்படி அங்க வந்து சேர்ந்தான்? இவன் வேற இனத்துல உள்ளவனா இருக்கும் பொழுது மலக்கு சபைக்கு எப்படி வந்தான்னு சொல்லி குர்ஆன்ல சொல்லப்படல, இன்னாங்கிறது மட்டும் சொல்லப்படுகிறது. ஹதீஸ்களை தேடி பார்த்தா இவன் ஜின்னு இப்லீஸ் வந்து இங்க இருந்தா அவனை கொண்டு மலக்கு பாடுபள்ளி கொடுத்து எல்லாம் கூட்டிட்டு போனா இந்த மாதிரி ஏதாவது ஹதீஸ்ல இருக்கான? ஹதீஸ்ல இல்ல. ஹதீஸ்ல நீங்க தேடி பார்த்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்புகளை தேடி பார்த்தாலும் இவன் இப்லீஸ் ஜின்னு இனத்தை சேர்ந்த ஒருத்தன் எப்படி வானவர் சபைக்கு போனான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் வழக்கம் சொல்லல, அல்லாஹ்வும் சொல்லல. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு ஒரு கதை சொல்லி ஆகணுமே, அதுக்கு எல்லாமே கதை. இந்த இப்லீஸ் எப்படி அங்க போனாங்கிறதுக்கு யார் என்ன சொன்னாலும் சரி அவனும் கதைன்னு விளங்கிக்கிறங்க. அவன் இங்க சட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவனை சிறை பிடிச்சிட்டு போனாங்க, அறிவுலாம் இருந்ததுனால அவனுக்கு மலக்குகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தால நியமிச்சு வச்சான், அப்படி நெருங்கி வந்தான். அவன் வந்து பெரிய மலக்குகளுக்கு எல்லாம் தலைவரானே. இதெல்லாம் கிஸ்ஸா, இதெல்லாம் அல்லாஹ் சொல்லல.
இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக ஒரு ஹதீஸும் கிடையாது. என்ன இருக்குது, அவன் ஜின்ன சேர்ந்தவன் மலக்குல